நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். எப்போ? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாத சுவாமி கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம் திருவாசகத்துக்கு சமம் எழுதி வச்சுங்க. 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை திருவாசகம். சரிதானா? ஆமா, இங்கூட ஒத்துக்கணும். 8ஆம் திருமுறை திருவாசகம். முருகப்பெருமானுக்குரிய 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை கந்தர் அலங்காரம். அப்போ செங்கல்வராய பிள்ளை அவரும் அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளையும் தான் திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு 1000 சொச்சம் பாட்டை கொண்டாந்த புண்ணியவான். 1000 பாட்டை கண்டுபிடிச்ச புண்ணியவான் யாரு? வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அதுக்கப்புறம்தான் திருப்புகள் இத்தனை பாட்டு வந்துச்சு. ஒரே ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு அவர் தான் இந்த வேலையில ஈடுபட்டார். ஒரு பாட்டை கேட்டுவிட்டு தாது மாமலர் அப்படிங்கிற ஒரு பாட்டை கேட்டுவிட்டு எல்லா இடத்திலையும் தேடி 1000கணக்கில் திருப்புகளை கொண்டாந்தார். இன்னைக்கு 16,000 பாட்டுல 1300 சொச்சம் தான் கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாம் கரையான்ல போயிடுச்சு. தமிழ் பெருமை யாருக்கு தெரியும்? நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும். இந்த தமிழனுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. தமிழ் வாழ்கன்ட்டு போய்கிட்டே இருப்பானே தவிர தமிழை படிக்க மாட்டான். தமிழை படிச்சா தானே தமிழ் வாழும். நீ தமிழை படிக்காம தமிழ் வாழ்கன்னு அது வாழ்ந்துருமா? தமிழை படிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆகஸ்ட் மாதம் 14, 15 திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். சரிதானே? திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உண்டன் அருளாலே. சரி, கந்தர் அலங்காரம். நான் ஒரு பாட்டு சொன்னேன், மறந்துடக்கூடாது. ஞாபகம் வருதா? எப்போ? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும். இதுல எத்தனை இருக்கு கணக்கு பண்ணுங்க. குமரேசர் இருதாளும், அப்ப எத்தனை ஆச்சு? 2. இருதாளும். சிலம்பு அது 2. சதங்கை அது 2. தண்டை அது 2. ஆமா, 2 தண்டை தானே. மொத்தம் எத்தனை ஆச்சு பார்? 8. குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 8 ஆச்சா? ஷண்முகமும். ஷண்முகம்னா எத்தனை முகம்? 8 அருமையா சொல்றீங்க. 8 14. இன்னைக்கு பயலுக கூட இப்படி வச்சு பார்க்கிறான். 8 எத்தனை? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும். எத்தனை தோல்? 12 தோல். 12 தோல். 14 12. அப்பவே 14 கூட்டி வச்சிருக்கோம். 14 12 26. கடம்பும், கழுத்துல கடப்ப மாலை 27. திரும்ப சொல்லவா? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் இந்த 27 எனக்கு முன்னே வந்து தோன்றினால் 27 நட்சத்திரமும் நான் சொன்னபடி கேட்கும். குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. 27 நட்சத்திரமா? 27 2 கூட்டுனா என்ன? 7 2 9. திருவள்ளுவர் இந்த 9க்கு மரியாதை கொடுக்கிறார். திருவள்ளுவர் இந்த 9க்கு மரியாதை கொடுக்கிறார். புரியுதா? புரியலையா? திருக்குறள்ல 9 எங்க வருது? இப்படி எல்லாம் கேட்டா யாருக்கு சார் தெரியும்? திருக்குறளே எங்களுக்கு குறள்னு பேர் தான் தெரியும். திருக்குறள்ல 1 வருதா? ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல் 1 வருது. 2 வருதா? இன்னும் வம்பா இருக்கே. தானம் தவம் 2 தங்கா வியன் உலகம் வானம் வடங்காதெனில் 2 வருதா? 3 வருதா? காமம் வெகுளி மயக்கம்
என மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய். 3 வருதா? 4 வருதா? அடுக்கார் அவாவகிடு இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். 4 வந்துருச்சா? 5 வருதா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்தா. 5 வந்துருச்சா? 6 வருதா? படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. 6 வந்துருச்சா? 7 வருதா? எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபரங்கா பண்புடை மக்கட்பெண். 8 வருதா? எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. தனுசு ஐயா நல்லா கேட்கணும். 9 வருதா? திருக்குறள்ல எங்க 9 வருது? தமிழ் படிச்சவங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, சொல்லுங்க. திருவாசகத்துல திருவாசகம்ங்கிற எழுத்து எத்தனை முறை வருதோ அத்தனை முறை திருக்குறள்ல 9 வருது. என்ன சார் ஒன்னும் புரியலையே? திருவாசகத்துல திருவாசகம்ங்கிற எழுத்து வரவே இல்லை. 658 பாட்டு போய் பாருங்க, எங்கேயாவது கிடையாது. திருவாசகத்துக்கு மாணிக்க வாசகர் வச்ச பேரு குழைத்த சொல் மாலை. குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி போற்றி திரு அகவன். திருவாசகம்ங்கிற வார்த்தையே கிடையாது. குறளுங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதா? வராது. அது மாதிரி 9 திருக்குறள்ல எங்கேயும் வராது. ஏன் தெரியுமா? திருவள்ளுவர் அந்த 9 ஒருத்தருக்குன்னு ஒதுக்கி கொடுத்துட்டார். ஆமா, எத்தனை ராசி? என்னென்ன ராசி? மேஷம், ரிஷபம், மிதுனா, கடகா, சிம்மா, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். தனுசு எத்தனாவது ராசி? ஓஹோ ஓஹோ, எங்கேயோல போகுது. தனுசு எத்தனாவது ராசி? திரும்ப சொல்லவா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 9வது ராசி. தனுசுங்கிற ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையிலே திருப்புகளை காப்பாற்ற போறாருன்னு திருவள்ளுவர் 9 பாடாமலே விட்டுட்டார். இது தேவ ரகசியம். வெளியே போய் சொன்னா தலை வெடித்து போகும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சு? திருக்குறள்ல 1 2 3 4 5 6 7 8 சார் 10 இருக்கா சார்? 10 இருக்கா? இருக்கா? எங்க இருக்கு? 100 இருக்கா? அது 10 இருக்கா? 10 இல்ல. நீங்க பாட்டுக்கு நெத்தியில 10 போடுறாருன்னா ஒன்னும் சைபரும் போட்டானா? அப்படி இல்லை, கிடையாது. ஆனா 100 இருக்கு. 1 இது 100 இலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றையுதி. ஞாபகம் வருது அந்த பாட்டு? 1 எய்து 100 இலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றையுதி வாடுவோர் 6 இருக்கு. 10 இருக்கு. கோடி இருக்கு. அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். ஒரு பக்கம் திருக்குறளை ஒட்டிக்கி வச்சிருங்க. மகாகவி பாரதியார் 1919 நடந்த நிகழ்ச்சி. சென்னை திருவி கல்யாண சுந்தர முதலியார் உட்கார்ந்து இருக்கார். ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அழகான முருகன் படம் இருக்கு. அற்புதமான முருகன். திருவிக்க அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கார். கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் கூடியிருக்காங்க. அங்கிருந்து ஒரு புயல் காற்று வருகிறது. கம்பீரமான மீசை, ஒரு கோட்டு, ஒரு தொப்பி. தொப்பி இல்லை, அதுக்கு என்ன பேரு? தலைப்பாகை. சரிதானா? பொன்றாத நற்பெருமை, போகாத நீள் வறுமை. வறுமையை மறைக்கிறதுக்குத்தான் கோட்டு. சட்ட கிழிசல் தெரியப்படாதுன்னு கோட்டு. பொன்றாத நற்பெருமை, போகாத நீள் வறுமை, நன்றாக பாடுகின்ற நாவன்மை.
இந்த மூணையும் பிறக்கிற போது அம்மா வயிற்றுல வாங்கிக்கிட்டு பிறந்தவர் ஒருத்தர், அவருக்கு பேரு பாரதி. ஒன்றாத நற்பெருமை போகாத நீள் வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதிக்கு வாழ்த்து. இந்த பாட்டை இதுவரைக்கும் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க முடியாது. ஏன்? இந்த பாட்டை யாரு பாடினாரோ அவரு இப்பத்தான் உங்களுக்கு சொல்றாரு. புரிஞ்சா சரி. புரியுதா? அங்கிருந்து புயல் காற்று வருது. எங்க வருது? திருவிக்காவுக்கு முன்னால். திருவிக்காவுக்கு சந்தோஷம். திருவிக்கா இளமை, பாரதி மூப்பு. பாரதியாரை பார்த்த உடனே கும்பிடுறார். பாரதி இப்படி வந்தார். பாண்டியா, அது என்ன படம்? எல்லாரையும் பாண்டியா, முருகன் படம். கிட்ட போய் உட்கார்ந்தார். ஆகா, இவன் அழகாய் இருக்கிறான். பாண்டியா, இவன் மீது நான் ஒரு பாட்டு கட்டட்டுமா? ஆகா, முருகனுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம். ஆமா, அதிர்ஷ்டம் இல்லைன்னால அருணகிரி பாடுவாரு. முருகன் தமிழை ஏன் கொடுத்தான் தெரியுமா? தமிழை ஏன் கொடுத்தான்? அருணகிரி பாடுறதுக்கு ஒரு அருமையான மொழி வேணுமேன்னு தமிழை கொடுத்தானா. அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே அழகு தவள் திரு பழனி மலை குகன் அலங்கல் அணிந்தருளே அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. பாரதியார் அப்படியே பார்க்கிறார். அவ்வளவுதான், பாட ஆரம்பிச்சிட்டார். திருவிக்க பேப்பர் எடுத்து எழுதுறார். ஐயோ, இந்த வேகத்துல பாட்டு வருதே, போனா போயிருமே, திரும்ப வராதே, வேகமா முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். இன்னும் முருகன் மாட்டிக்கிட்டா இத்தனையா கேட்கிறது? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். அவன் கம்முன்னு பேசாம இருக்கான். பாடிக்கிட்டே வர்றான். சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. பாட்டு கொட்டுது. திருவிக்கா எழுதுறார் கடைசி. குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே. குகையில இருக்கிறதுனாலதான் அவனுக்கு குகன்னு பேர். குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும். முதல் பாட்டுல 7-8 கேட்டேன், நீ தரமாட்டேன்னு கம்முன்னு உட்கார்ந்து இருக்க. இந்த பாரு, இப்ப 2 கேட்கிறேன். வேலையை கொடு, செய்கிறேன். கூலியை கொடு, சாப்பிடுறேன். போதும் பொய்யா? சரிதானே? தருவாய் தொழிலும் பயனும். தொழிலை கொடு, செய்கிறேன். பயனை கொடு, சாப்பிடுறேன். தருவாய் தொழிலும் பயனும். அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா முருகா முருகா. இந்த பாட்டு இன்னைக்கு தங்கி போச்சு. பாரதியார் என்ன கேட்டாரு? முதல்ல 6-7 கேட்டாரு. அப்புறம் தொழிலும் பயனும் கேட்டாரு. சரிதானா? ஞாபகம் வச்சுங்க. 2வது, ஆமா, நான் முதல்ல கேள்வியை கேட்கணுமே. கடவுள் நமக்கு முன்னால வந்தா என்ன கேட்கலாம்? வர்றாருன்னு வச்சுங்க, ஏமாந்து போய் வந்துட்டாரு, இல்லாட்டி ஜென்மத்துக்கு வரமாட்டாரு. என்னமோ ஏமாந்து போனாரு, வந்துட்டாரு. வந்தா என்ன கேட்கலாம் சொல்லுங்க? திருவடி வேணும்னு கேட்கணும். அது நீங்க கேட்கறீங்க, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். 50,000 ரூபாய் பணம் கொடு, அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. எல்லாரும் ஏமாந்து போய் திரும்பவும் ஓட்டு போடணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. இப்படித்தான் நாங்க கேட்போமே தவிர மற்றதெல்லாம் கேட்க மாட்டோம். அப்படித்தானே? கலிகாலம் ஐயா. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல கோயில்ல பூசாரி நடராஜா, அவருக்கு முன்னால சிவபெருமான் காட்சி விட்டுட்டார். இவருக்கு பூசாரிக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, யாரு நல்ல வேஷம் அழகா போட்டிருக்காங்க, எங்கேயோ டிராமா கம்பெனில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. யோ, எந்த டிராமா கம்பெனி? போடா முட்டாளே, நான் சிவபெருமான் வந்து
இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. ஆனா தத்துருவமா இருக்கு. மானாட மயிலாட நல்லா இருக்கு. வேஷம் போட்டவன் நல்லாவே போட்டு விட்டுருக்கேன். அது மடையா, நான் சிவபெருமானே வந்திருக்கேன்டா. நம்ப மாட்டேங்கிறேன். நமக்கு எங்கடா சிவபெருமான் வருவார்? நம்பினார் தாண்டா கடவுள், நம்பினார் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நான் தான் சிவபெருமான். நிஜமா? ஆமா. அப்படியா? இந்த மணியை கொடுத்தான் கையில். இந்த தங்கமாக்கு நம்பல. சிவபெருமான் தொட்டாரு, அது தங்கமாயிடுச்சு. நம்பிட்டேன். கடவுளை நம்புறதுக்கு கூட இப்படி மணி அடிச்சானா தங்க மணி நல்லா கேக்குது. வெளியில வந்தான். ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. சிவபெருமான் உள்ள வந்திருக்காருன்னா, என்னடா 11:30 வரைக்கும் நல்லா தானே இருந்தார், அதுக்குள்ள என்ன ஆச்சு ஒன்னும் புரியலையே. குறுக்கடையாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இல்ல, நிஜமா சிவபெருமான் தான் வந்திருக்கார். என்ன சாமி சொல்? ஆமா, இந்த மணியை கொடுத்தேன், தங்கமாக்கிட்டாரு, பார்த்தீங்களா? ஆமா, பளபளன்னு இருக்கு, தங்க மணி. உள்ள வாங்க, எல்லாரும் சிவபெருமானை பார்க்கலாம். எல்லா பையனும் ஓடி போயிட்டாங்க. ஒரு பய கூட வரல. என்ன சாமி, ஒரு பய கூட வரல, எல்லாம் பறந்துட்டேன். என்னடா சிவபெருமானே வந்திருக்காருங்கிற ஒரு பயனும் வள்ளியே. குருக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அத்தனை பேரும் திரும்பி வந்தேன். அண்டா குண்டா டப்பா டவரா எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். கொடுத்து தங்கமாக்கணும். சிவபெருமானே வந்தா கூட நாங்க திருவடி கேட்க மாட்டோம், தங்கம் தாயா கேட்போம். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. பாரதி என்ன கேட்டார்? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். அப்பர் சுவாமி என்ன கேட்டார்? புடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே. தொடுவார் கிறங்கி இருந்தருள் பாதிரி புலியூர் செடுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. நான் புழுவா பிறந்தா கூட பெருமானே உன்னை மறக்கப்படாதப்பா. யாரு கேட்டா? அப்பர் சுவாமி. காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். அறவா நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அந்த அம்மா அப்படி கேட்டாங்க. திருப்போரூர் சிதம்பர சுவாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸ் கிட்ட போரூர். போரூர் கோயிலை கட்டின புண்ணியவான் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். மதுரை மீனாட்சி அவருக்கு பிரசித்தம். அப்படியே காட்சி கொடுப்பான். மயில் ஆடுது எங்க? திருப்போரூர்ல. மீனாட்சி, எனக்கு ஒன்றும் புரியலையே அம்மா. மயில் ஆடுற இடத்துல போய் கோயில் கட்டுப்போம். மீனாட்சி சொன்னபடி திருப்போரூருக்கு வந்து முருகனுக்கு கோயில் கட்டினவர் சிதம்பர சுவாமிகள். அவர் கடவுள்கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறாரு? நம்மளாம் என்ன கேட்கணுமோ அதை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? அப்பா, கடைசி காலத்துல நோய் வந்துடப்படாது. 84, 83 புரியுதா? 84, 83 என்ன கேட்கணும்? ஐயா சாமி, கடைசி காலத்துல நோய் வந்துடப்படாது ஐயா. வந்தா ஒரு பய பார்க்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு பார்ப்பேன், 10 நாளைக்கு பார்ப்பேன். அப்புறம் என்ன சொல்லுவேன்? பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. படுறாரு இல்ல, படுத்துறாரு. உள்ளுக்க படுத்துறாரு, வெளியில படுறாரு. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, போனாலும் பரவாயில்ல. அப்படி போகக்கூடாது. கீழே விழுந்துடப்படாது. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. எழுதி வச்சு. பெட் சோர் வந்துடும், படுக்கப்படாது. கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? நின்னாரு, பேசினாரு, விழுந்தாரு, முடிஞ்சு போச்சு. அதை கேட்கணும். அப்துல் கலாம் எப்படி இறந்தாரு? நோய் வந்துச்சா? பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார் ஐயா. 87 வயசு இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், நாங்கள்லாம் அந்த தொகுதி. காஞ்சி போன இடம். பஞ்சம், மழை பெய்யாது, தமிழ் பெய்யாமல் இருக்காது. அதான் ராமநாதபுரம் சீதை.
உங்களுக்கு மழை வராது ஐயா, ஆனா தமிழ் கொட்டும். சேதுபதி ராஜா மேல நின்று ஒரு பாட்டை கேட்டா மயங்கிடுவார். சேதுபதி தான் தமிழ் வளர்த்தவன். சந்தன புதிய செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் என்னும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தலைத்தெனிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாடு. அதான் எங்க சேது சீமை. ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்டார் நம்முடைய சிதம்பர சுவாமி? நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. நோயில கிடைக்கப்படாது, படார்னு போகணும். கிடைக்குமா? ராமநாதபுரம் மகாராஜா, இப்ப இருந்த மகாராஜா ராமநாத சேதுபதினு பேரு. அவருக்கு அப்புறம் ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு தான் இருக்கு. கடைசியா இருந்தவருக்கு என்ன பேரு? ராமநாத சேதுபதி. கிட்டத்தட்ட 45 வயசுக்குள்ளதான் இருக்கும். உத்தரகோச மங்கை மங்கள்நாத சுவாமி தான் அவருக்கு வழிபடு கடவுள். பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். திருவாசகம். உத்தரகோசமங்க மங்களநாத சுவாமி, மகாராஜா ராமநாத சேதுபதி. நான் அவர் கூட பேசியிருக்கேன். இப்படி உட்கார்ந்து என் பேச்சு அவர் கேட்டிருக்காரு. ராமேஸ்வரத்துல அம்பாள் சந்நிதியில தரையில திண்டு போட்டு சேதுபதி உட்கார்ந்து இருப்பாரு. எங்களை சேர்ல உட்கார வச்சு பேச விடுவார். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பேசுவோம். 12 மணிக்கு சேதுபதி எந்திரிச்சு எங்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த தேர் இழுக்கிற பொழுது முதல்ல நின்று இழுங்கப்பாரு. கிடைக்குமா? யாரு? ராமநாத சேதுபதி மகாராஜா. மறக்காதீங்க. ஒரு முறை ராமநாதபுரத்துல பாண்டித்துரைசாமி தேவர் 100ஆண்டு விழா. நான் திருவண்ணாமலையில இருந்தவனை ராமநாதபுரத்துக்கு தள்ளிவிட்ட பெருமை ஜட்ஜையாவுக்குத்தான் உண்டு. ஆமா, பாண்டித்துரைசாமி தேவர் 100ஆண்டு விழா. தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் நான் எல்லாரும் பேசுறோம். அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. 1967ன்னு நினைக்கிறேன். அத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. நாங்கள்லாம் ஒரு கார்ல ராமநாத சேதுபதி மகாராஜா, நீங்க இங்க பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போங்கன்னாரு. எங்க போகணும்? பக்கத்துல ஒரு நயினார் கோயில், பரமக்குடி பெரிய நயினார் கோயில், அவங்களுடைய கோயில் அது. ராஜா கோயில். முட்டையை வைப்பாங்க, சுத்தி வர்றதுக்குள்ள பாம்பு சாப்பிட்டு போயிடும் முட்டையை. பெரிய நயினார் கோயில். அங்க போகணும்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டாரு ராஜா. அவர் காரு முன்னால தமிழ் கடல் ராயசோ, பின்னால நாங்க 3 பேர். காரு போயிட்டே இருக்கு, காட்டு பாதை. திடீர்னு ஒரு தோப்பு, தோப்புக்கு முன்னால இவ்வளவு நீள அரிவாளோட ஒரு ஆள் நிக்கிறான். கருப்பணசாமி மாதிரி இருக்கு. அவர் வச்சிருக்க அரிவாளை விட அது பெரிய அரிவாள். ஒரு போடு போட்டா 9 பேர் காலி. நாங்க 4 பேர் தான் இருக்கோம். பெரிய அரிவாள் அப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறேன். காரை நிறுத்திவிட்டேன். எங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிதான், இன்னைக்கு கதை முடிஞ்சு வச்சு பயந்து போய் உள்ள உட்கார்ந்துருக்கான். அரிவாளை வந்தானா, டிரைவர்கிட்ட வந்தானா, நிறுத்தின உடனே கதவை தர அந்த பக்கம் திறந்தாச்சு. கும்பிட்டான். நல்ல வேலைடா அப்பா, கும்பிடுறான். அப்ப வெட்ட மாட்டேன். வெட்டினாலும் கை காலோட போகும், கழுத்து போகாது. சாமின்னா என்ன? வந்து நம்ம தோப்புல ஆளுக்கு ஒரு இளநீ சாப்பிட்டு போங்க. ஏன்? இது ராஜா வீட்டு காரு. ராஜா வீட்டு காரில் போனா அவங்களுக்கு என்னமாவது நாங்க கொடுத்து பழக்கம். வாங்க சாப்பிடுங்க. இந்த கைதட்ட அந்த ராஜாவுக்கு ஐயா. அந்த ராமநாத சேதுபதிக்கு கடைசி காட்சி. வயசாகல, 45 வயசு. கீழே விழுந்து கும்பிடுறாரு. பூஜை முடிச்சு உத்தரகோச மங்கையை நினைச்சு கும்பிடுறாரு. மங்கள்நாத சுவாமி திருவடிகள் சரணம். கீழே விழுந்து எந்திரிக்கல. கும்பிட்டாரா, முடிஞ்சு வச்சு. படுத்தவர் எந்திரிக்கல ஐயா. அப்படி போகணும். அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்கணும். டெஸ்ட் அதுதான்.
இந்த பய யோக்கியனா வாழ்ந்தானா இல்லையா, அதுதான் டெஸ்ட். ஞாபகம் வச்சு மற்ற எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், இது முடியாது. வாரியார் சாமி எப்படி இறந்தாரு? மேல பிளைன்ல வராரு. பிளைன்ல பம்பாயிலிருந்து, லண்டன்ல இருந்து பம்பாய்க்கு வந்துட்டாரு. பம்பாயிலிருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்காரு. அவன் சொல்றான், கீழே திருப்பதி மலை தெரியுது பாருங்கோ. பிள்ளைன கீழே லேசா இறக்கிறான். திருப்பதியை கும்பிட்டாங்க. வாரியார் சாமி பார்க்கிறார், திருத்தணி தெரிஞ்சது. திருத்தணியை கும்பிட்டார். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். புடிஞ்சு போச்சு. கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். இருங்க, பாரதி என்ன கேட்டாரு? 7-8 கேட்டார். அப்பனர் 2 கேட்டார். அப்பர் சுவாமி என்ன கேட்டாரு? மறந்துட்டீங்கல்ல? இப்பத்தானே சொன்னேன். புழுவாய் பிறக்கினும் கேட்டாரு. ரொம்ப சரி. சிதம்பர சுவாமி என்ன கேட்டாரு? விழுந்தா இறந்து போகணும், நோய் வரப்படாது. அருணகிரிநாதர் பார்த்தார், கடவுள்கிட்ட கேட்கணும். ஏகப்பட்டது கேட்டார். கொஞ்ச நஞ்சம் இல்லை. அடுத்த பிறவி எடுத்தா இவருக்கு ஏன் வருது அடுத்த பிறவி? இருந்தாலும் ஏதோ மிச்ச நச்சம் ஏதாச்சும் கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை, உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிக்கிட்டு கொடுக்காம இறந்து போயிட்டான்னா அடுத்த பிறவி இதை கொடுக்கறதுக்கு நாம் பிறந்து தொலைக்கணும். வேற வழியே கிடையாது. ஆமா, கட்டாயம். உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டா அடுத்த பிறவி நீங்க எனக்கு பிள்ளையா பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 70,000, MBBSக்கு 50 லட்சம் வட்டி போட்டு கொடுத்தாகணும். ஏமாத்த முடியாது. கட்டாயம். மிச்சம் இருந்தா, கடவுளே ஒருவேளை மிச்சம் இருந்தா நாம் பிறந்தா செவிடா பிறக்கப்படாது. முதல்ல கேட்கிறார். சாமி ஞாபகம் வருதா பாட்டு? திமிர உதவியன நரக ஜனன மதனில் விடுவாயேன். விடமாட்டேன். ஒருவேளை என் தலையெழுத்து தப்பி தவறி விட்டுட்டா செவிடு. காது நல்லா இருக்கணும். கண்ணு போனா கூட பரவாயில்ல, காது போச்சுன்னா வாய் போயிருமா? தெரியுதா? பிறக்கிற குழந்தைக்கு காது கேட்கலன்னா பேசாது, ஊமை. கேட்டு கேட்டு தனியா பேசுது. செவிடு வந்ததுன்னா போச்சு. செல்வத்து செல்வம் செவி செல்வம். சார் 3 மணி நேரம் கிரிவலம் வந்தேன், கால் வலிக்குது. வலிக்குது. டிவி பார்த்தேன், கண்ணு வலிக்குது. வலிக்குது. ரொம்ப தூரம் போனேன், பஸ்ல உட்கார்ந்தேன், இடுப்பு வலிக்குது. உனக்கு ஏண்டா வலிக்குது? என்னமோ ரொம்ப தூரம் போனேன், அதனால இடுப்பு வலிக்குது. சொல்றமா இல்லையா? இன்னைக்கு சொற்பொழிவு கேட்டேன், காது வலிக்குது. இவனோ சொல்லுவானா? எத்தனை மணி நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. புரியுதில்ல? வலிக்காது. அதனால இந்த செல்வத்துக்கு என்ன பேரு? செல்வத்து செல்வம் செவி செல்வம். காது ஓங்கார வடிவம். நம்மால ஏன் காது குத்துறான் தெரியுமா? இம்முக்கு புள்ளி வைக்கிறான். ஓம்ங்கிறது கடவுள் கொடுத்தாரு. ஹிந்து என்ன பண்ணா? புள்ளி வச்சா தாண்டா ஓம், இல்லாட்டி ஓமான்னு தெரியும். ஒரு புள்ளிய குத்துறான்னு காதுல குத்துறேன். செத்து போன பிள்ளைக்கு கூட காதை குத்திட்டு தான் உள்ள போடணுங்கிறது சங்க இலக்கியம். ஞாபகம் வச்சுங்க. சரி. திமிர உததி நரக ஜனன மதனில் விடுவாயே. செவிடு, குருடு, வடிவு குறைவு, சிறிது மிடியும் அணுகாதே. வறுமை வரப்படாது. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோ டடிமை கொளவும் வரவேணும். இதெல்லாம் வேணும்னு கேட்டாரா? இன்னொன்னு சொல்றேன். நிறைய கேட்டாரு, நேரம் இல்லை. 2 சொல்லிட்டு நான் முடிக்கணும். இன்னும் எதுதா அதுதா வரல, வந்தா முடிஞ்சிடும். இன்னும் முடியல. நாகப்பட்டினத்துக்கு என்ன வரல. திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் தான் சண்டி கடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னொன்னு கேட்கிறேன். திருவாசகத்தை ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பண்ணினார் அந்த காலத்துல 1895-96. அவர் யாரு? ஜியு போப். லண்டனுக்கு போனார்.
ஒரு பெரிய சாமியார் சிலுவை போட்ட சாமியாரை பார்த்தார். சாமி, நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆன்மீக இலக்கியங்கள் அத்தனையும் ஒரு தராசு தட்டுல வச்சு திருவாசகத்துல ஒரு வரிய ஒரு தராசு தட்டுல வச்சா மேல் நாட்டு தட்டு மேல போயிரும், திருவாசக தட்டு கீழே இருக்கும். என்னைய சொல்ற, ஒரு வரியா? ஆமா, திருவாசகம் பூரா வைக்க வேண்டாம், ஒரு வரிய வச்சா போதும். அது என்ன வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கடவுள் விட மாட்டேங்கிறான், நம்மளை விட்டு போக மாட்டான், நம்ம கூட போயிடுவான். அவன் போக மாட்டான். ஞாபகம் வருதா? போகவே மாட்டான். மாணிக்க வாசக சுவாமியினுடைய திருவாசகம் ஜி.யு. போப். ஜி.யு. போப் என்ன பண்ணாரு? இந்த நாட்டுக்கு வந்தார். அவ்வளதையும் திருக்குறளை தமிழாக்கினார், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் திருவாசகத்தை முழுக்க மொழிபெயர்த்தார். 658 பாட்டையும் மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து முடிஞ்சுதான் கடைசி காலம் சாக போறார். 1904 நினைக்கிறேன். இறக்குற போது எழுதி வச்சார், நான் இறந்து போனா என்ன லண்டன்ல புதைச்சு ஒரு சின்ன சமாதி கட்டணும், சிலுவை போட்டு கட்டுவாங்க. அப்படி கட்டுற போது அதுக்கான பணத்தை மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்கணும். மாமிசம் சாப்பிடுற மற்ற நாட்டுக்காரன் கொடுக்கப்படாது. மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தகவல் வந்துச்சு, போப்பு இறந்து போயிட்டார். எல்லா ஸ்கூலுகளுக்கும் தகவல் போனுச்சு. பிள்ளைகள் எல்லாம் ஆளுக்கு 4 அணா கொடுத்தாங்க. 1904 4 அணான்னா ஒரு கொட்டையை போட்டு போடலாம். இப்படி அப்ப 4 அணாவுக்கு மதிப்பு ஏகம். 4 அணா. ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தான். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விட்டுட்டார். என் சம்பளமே ஒரு மாத்தைக்கு 5 ரூபா தான்டா, என்ன 5 ரூபா கொடுக்குற? அவன் சொன்னா, எங்க அப்பா ஜி.யு. போப்பை பத்தி எனக்கு சொல்லி இருக்காரு, எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. நல்லா கேளுங்க, திருவாசகம் வாங்கி கொடுக்கிறவர் தான் அப்பா, செல்லு வாங்கி கொடுக்கிறவர் டப்பா. அவங்க அப்பா திருவாசகம் வாங்கி கொடுத்திருக்காரு. நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைக்கு திருவாசகமும் திருப்புகளும் வாங்கி கொடுத்தீங்க? ஜி.யு. போப்பு அந்த காலத்துல இறந்த உடனே நான் சொல்ற ஒரு பையன், முதலியார் வீட்டு பையன், இந்த பையன் என்ன சொல்றான்? எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தார், நான் திருவாசகத்தை படிச்சேன், அதை மொழிபெயர்ப்பு பண்ணினவர் ஜி.யு. போப்புன்னு எங்க அப்பா சொன்னார். போப்பு இறந்து போயிட்டாராம், அதுக்கு நான் பணம் கொடுக்க ஆசைப்படுறேன், ஒரு டப்பா வச்சிருக்கிறேன், எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் எனக்கு 2 அணா 4 அணா கொடுப்பாங்க, அதையெல்லாம் டப்பாவுல போட்டு வைப்பேன். 5 ரூபா தான் சேர்ந்திருக்கு, கொடுத்தேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்தா அதையும் கொடுத்திருப்பேன். ஹெட் மாஸ்டர் அரண்டு போனார். அந்த பையன் யாரு தெரியுமா? அடி அப்பா, எங்கேயோ போயிட்டீங்களே, திருவி கல்யாண சுந்தரம் முதலியார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். இதுக்குத்தான் இந்த யூடியூப்ல பேசப்படாதுங்க, புரியுதா? ஆனா சந்தோஷம், இத்தனை பேருக்கு அந்த செய்தி பரவி இருக்கு, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ஞாபகம் வச்சு சொல்றாங்களே, அது அதை விட பெரிய பாக்கியம். நல்ல சந்தோஷமா. இப்பதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், நம்ம சொன்னதை 4 பேர் திருப்பி சொன்னா அப்பதான் சந்தோஷமா இருக்கும். இருங்க, திருவிக்கா எழுதுறாரு, திருவாசகம் ஒண்ணுதான் நம்ம என்ன கேட்கணுமோ அதை நமக்கு சொல்லி கொடுத்தது. கடவுள் வந்தா என்ன கேட்கணும், அப்படித்தானே ஆரம்பிச்சேன்.
நினைப்பு இருக்கா? பேச்சுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்ல. கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? பாரதியார் ஒண்ணு கேட்டாரு, அப்பர் சுவாமி ஒண்ணு கேட்டாரு, சிதம்பரம் சுவாமி ஒண்ணு கேட்டாரு, அருணகிரிநாதர் ஏகமா கேட்டாரு. நமச்சிவாயன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? இங்கே சந்தோஷமா இருக்கலாம். சிவாய நமன்னா என்ன கிடைக்கும்? சிவபெருமானே கிடைப்பான். சார் ரெண்டு கிடைக்கணும்னா நம்மால இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும். சரவண பவன்னு சொல்லு அருணகிரியார். வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் ஷடாட்சர மதாதே, இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இகத்துல சௌபாக்கியம் இங்கே, பரத்துல சௌபாக்கியம் அங்கே, ரெண்டும் கிடைக்கணும். ஓம் சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர என ஓதும் தமிழினில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஒளிவர. ஜனனம் மரணம் எல்லாம் போயிடும். சரிதானே? இப்படி எல்லாம் கேட்கிறோம். திருவாசகத்துல என்ன சொல்லி இருக்கு? கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி இருக்கு. அத ரொம்ப சுருக்கமா அருணகிரியார் சொன்னார். இதான் சார் பேச்சு. திருவாசகத்துல என்ன சொல்லி இருக்கு? மாணிக்க வாசக சுவாமி அற்புதமா பாடுற, வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும். வேண்ட முழுதும் தருவோயினி, நான் கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பேன். வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. முருகன் எப்படியா? என்ன கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் வெறுக்காம கொடுப்பான். புரியுதா? புரியுதியா? பழனிக்கு போனேன். வழியில 10 பிச்சைக்காரங்க, ஆளுக்கு 1 ரூபா போட்டேன். இந்த முன்னால உட்காந்து கடைசியில உட்கார்ந்து இருந்தேன் பாருங்க. முதல்ல 1 ரூபா போட்டான்ல, அவன் எந்திரிச்சு வந்து அங்க உட்கார்ந்துட்டான். அப்ப அவனுக்கு எத்தனை ரூபா கிடைக்கும்? 2 ரூபா கிடைக்கும். நான் பார்த்துட்டேன், சே இவன் தாண்டா போடுவனா, நான் எவ்வளவு பெரிய ஆளு போடல. ஏய் நீ தானே அங்க உட்கார்ந்த, இப்ப திரும்ப வந்து உட்கார்ந்துட்டில்ல, போ. வீராதி வீரன் நான். அந்த ஆள் எந்திரிச்சு போயிட்டேன். நான் மலை ஏறினேன், 650 படி ஏறினேன். பழனியில 1 வருஷம் வேலை பார்த்தேன். மலை ஏறினேன். அங்க போய் முருகனை கும்பிடுறேன். முருகா எனக்கு படிப்பு வேணும்னு கேட்டேன், படிப்பை கொடுத்தேன். வேலை வேணும்னு கேட்டேன், வேலையை கொடுத்தேன். நல்ல இடத்துல கல்யாணம் வேணும்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டின உடனே ராக்கால சந்தனத்தை அனுப்பி வச்சு கொடுத்தேன். குழந்தை வேணும்னு கேட்டேன், 3 பிள்ளைகளை கொடுத்தேன். பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டேன், எல்லாம் நல்லா இருக்கு. முருகா இப்ப கடைசியா கேட்கிறேன், நல்ல விதமா என்னை உன் திருவடிகளை சேர்த்துக்கோ. என் பின்னால இருந்து யாரோ சிரிக்கிறாங்க. யார் அது? நம்மளை பார்த்து சிரிக்கிறேன். திரும்பி பார்த்தா இந்த அவன், இந்த பிச்சைக்காரன் வந்து முன்னால உட்கார்ந்தான் பாருங்க, அவன். ஏன்டா சிரிக்கிற? சாமி நீங்க முருகன்ட்ட இத்தனை கேட்டிருக்கீங்க, அவன் வெறுக்காம கொடுத்திருக்கான். உங்கள்கிட்ட 1 ரூபாய 2ஆம் முறை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னுட்டீங்களே சாமி. இனிமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், அவன்கிட்ட கேட்பேன். புரியுதாம்மா? யார்கிட்ட கேட்கக்கூடாது? மனுஷங்கிட்ட கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் நீ என்ன கொடுக்குறியோ அதுவே நான் கேட்டதாக இருக்கட்டும். முடிஞ்சு போச்சு. எங்க ஊர்ல ஒரு செட்டியார், கோடீஸ்வரன், பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. பழனி ஆண்டவன்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டார். ஆண்டவன் கொடுக்கவே இல்லை. கடைசி காவடி எடுத்து முருகா புள்ள வேணும். புள்ள பிறந்துச்சு. 19 வயசு பையன் அப்பா மேல கேஸ் போட்டான். நிம்மதியா இருந்தேன், இப்ப கோர்ட்டுக்கு அலைகிறேன். நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்குத்தான் தெரியும்.
நம்ம ஒண்ணு கேட்க போக அது கிடைச்சி அதனாலே கஷ்டம் வரலாம். அதனால பொறுப்பு என்ன? உனக்கு எது விருப்போ அதை கொடு. நான் அதுவே கேட்டதா இருக்கட்டும். வேண்டும் அயன்மார் கரியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யார் அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லான். வேண்டும் பரிசொன்றுண்டென்றில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ விரும்பின தனையா நான் கேட்கறதுக்கு? அப்ப என்ன புரியுது? கடவுள்கிட்ட போய் ஒண்ணும் கேட்காதீங்க, என்ன விருப்பமோ கொடுத்துக்க போ. எதுதா அதுதா. உனக்கு நீ எதை கொடுக்கிறியோ அதை கொடு, அதுதான் நான் கேட்டது. திருவாசகத்துக்கு 15ஆம் நூற்றாண்டு பதிப்பு திருப்புகள். திருவாசகம் 3ஆம் நூற்றாண்டு மரமலை அடிகள் கருத்துப்படி. கோயம்புத்தூர் சிவகோய்மணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் கருத்துப்படி அருணகிரி 15ஆம் நூற்றாண்டு. விழுதாதெனவே கருதா துடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே. விருதான்னா தெரியுமா? ஆடம்பரம், ஆரவாரம். 5 ரூபா கிடைச்சா 50,000 ரூபாய் கிடைச்சாப்புல ஆடுறாங்க. ஆடுறமா இல்லையா? விருது. விழுத்தாது ஒரு விந்து விழுந்து இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. விழுந்துன்னா கதை முடிஞ்சு வச்சு. விழுதாதெனவே கருதா துடலை வினை சேர்வதுவே புரிதாக விழுதாவினிலே விருதாவினிலே உலகாயதமேல் இடவே மடவார் மயலாலே அழுதா கடவே அவமாகிட நான் அடைவே கடியாதுனை ஓதீர் அலர்தாள் அடியேன் உறவாய் மறுவோர் அடியா வரமே தருவாயேன். உன்னோட உறவா இருக்கணும், உன்னை நினைக்கணும். அந்த வரம்தான் எனக்கு வேணும். கேட்டுட்டேன், ஆனாலும் ஒன்று இரு. நான் எத்தனையோ கேட்டேன், அதுல இதையும் கேட்டிருக்கிறேன். இப்போ கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், அதை கொடு. என்ன? தொழுதார் வினை வேறடியோடறவே துகள்தீர் பரமே தருதேவான் சுரர் பூபதியே கருணாலயனே சுகிர்தா அடியர் பெருவாழ்வே. கேட்க வேண்டியது கேள்றா, என்ன கூப்பிட்டதெல்லாம் போதும். எழுதா மறைமா முடிவே, எழுதா மறைகளின் முடிவே வடிவேல் இறைவா என ஆள் உடையோனே. பாட்டு முடிய போகுதுரா, கடைசி வரிகளையாவது கேள்றா. இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாளே. இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாள். தனையே இணை நாகை. நாகப்பட்டனா அதன் சிறப்புக்கு அதுதான் இணை, தனக்கு உவமை இல்லாதான் அப்படிங்கிற மாதிரி. இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாளே. இந்த பாட்டை 4 நாளா படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் பாடமாக மாட்டேன். இங்க பாருங்க ரெடியா கொண்டு வந்திருக்கேன். நான் எழுதி வச்சு அந்த காலத்துல 2 நாளையில பாடமாகும். இப்போ உடம்பு மரமரத்து போச்சா, பாடமாக மாட்டேங்குது. நான் திருப்புகள் 150 திருப்புகள் பாடம் பண்ணாலும் அந்த காலத்துல 10 நாளையில பாடம் பண்ணி பழனியில போட்டின்னு சொல்லி போட்டிக்கு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முந்தி சொல்லியிருக்கேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவங்க 1961 1000 ரூபான்னு சும்மாவா 7-8 பவுன் வாங்கலாம். அப்ப இன்னைக்கு பவுன் 75,000 ரூபாய்ங்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி பாடம் பண்ணி ரெடியா இருந்து கடைசி என்ன சொல்லிவிட்டாங்க, போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் போட்டி ரத்து செய்யப்பட்டது. அட பாவி, ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலையா, ரத்து செய்யப்பட்டது. நானும் என் தம்பியும், அவர் ஒரு IAS ஆபீசர், இப்போ பெங்களூர்ல இருக்கார். அவருக்கும் வயசு 80 ஆச்சு. 2 பேரும் போட்டி போட்டு 150 பாட்டை இப்ப ஜட்ஜி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு பாருங்க. அந்த காலத்துல பிரிண்ட் அவுட் எல்லாம் கிடையாது. உட்கார்ந்து எழுதி எல்லாத்தையும் பாடம் பண்ணி கடைசி மலைக்கு போனோம். சாமிக்கு முன்னால நின்ன முருகா 150 பாட்டி படிச்சு வெட்டி தண்டமா போச்சு, நீ ஏமாத்திட்டே. இப்ப பாரு 150 பாட்டையும் 2 பேரும் உனக்கு முன்னால ஒப்பிக்க போறோம். நீ கேட்கத்தான் வேணும், எந்திரிச்சு ஓட முடியாது.
மாட்டிக்கிட்டீல்ல? நிக்கிறான். அத்தனை பாட்டு படிச்சான். பாட்டு முடிகிற போது கண்ணீர் கொட்டுது. அவன் சிரிக்கிறான். முட்டா பயல, 1000 ரூபா குப்பையிடா, இப்ப கண்ணீர் வருது பாரு, அதுதான்டா வாழ்க்கைக்கு. கண்ணீர் வருதையா? திருப்புகளை படிக்க கண்ணீர் கொட்டும். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவம் வரை தியானம் வைக்க அறியாத. இந்த பாருங்க, தியானம் எப்படி பண்ணணும் தெரியுமா? திருப்புகள் படிக்கிற போது இந்த கையை எப்படி வச்சுக்கணும். சின்முத்திரை, தியான முத்திரைன்னு பேரு. முத்திரையில இதுக்கு பேரு தியான முத்திரை. இப்படியே உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் தரையில கால் படப்படாது. ஏதோ ஜம்காலத்துல படலாம், இல்லாட்டி தரை உறிஞ்சிக்கிட்டு விட்டுரும். ஜம்காலத்தை போட்டு வச்சு இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு முருகனை நினைங்க. அப்புறம் எல்லா நோயும் தீர்ந்து முருகன் நெத்தியில இந்த இடத்துல காட்சி கொடுப்பான். இரவினடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. போதும். நல்ல சபை, நல்ல நிலம் கிடைச்சா விதைக்காம விடக்கூடாது. நல்ல நிலம் கிடைச்சது, அதுக்காகத்தான் விதைக்கிறோம். அடுத்த வருஷம் முளைக்கட்டும். எல்லாருக்கும் நன்றி.